ஜானகி அம்மா அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துலேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜானகி அம்மா சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட இறப்புக்கு பின் அவங்களோட உடல் அரசு மரியாதையோட அவங்களோட நண்பரின் வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தான் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட திரை பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், இசைத்துறையை சார்ந்தவர்கள் ஜானகி அம்மாவை நல்லடக்கம் செஞ்ச இடத்த போயிட்டு பார்த்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மலர் வளையம்லாம் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் சிங்கர் வேணுகோபால் அவர்கள் அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஜானகி அம்மா அவர்களுக்கு இசையால் தன்னோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியிருந்தார். அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரை யாருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அந்த ஒரு சமாதிக்கு போயிருந்தாலோ இல்லை அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போயிருந்தாலோ கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க, மலர் வளையம் வச்சுருக்காங்க, அவங்கள நினச்சி கண்ணை மூடி தியானம் கூட பண்ணியிருந்திருக்காங்க. பட் பாட்டு பாடுறது அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு அதிசயம் வந்து முதல் முறையாக ஜானகி அம்மாவுக்கு தான் நடந்திருக்கு. ஏன்னா 20 மொழிகள், 48,000 பாடல்கள், அவங்க முழுக்க முழுக்க இசையிலே தான் இருந்தாங்க. அந்த இசையாலே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும், ஏன்னா ஜானகி அம்மா மாதிரியான ஒரு லெஜெண்டை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு கீழேயே கமெண்ட்ஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜானகி அம்மா அவர்களுக்கு அரசு முறைப்படி தான் உரிய நல்லடக்கம் நடைபெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ கர்நாடக அரசு அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையுமே வச்சிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போகுது. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்ணில் படும். அவங்களுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அவங்க வந்து இசைத்துறையில் ஒரு அதிசயம் தான். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அடிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒருபுறம் இருக்க, பிரபல இளம் இயக்குனரான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அண்ட் அப்போ அவர் சினிமா வந்தது குறித்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த உடனேயே என்னோட சகோதரி கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், எதுனாலுமே ஓப்பனாக பேசுவாங்க, கலாய்ச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் அவங்க எல்லாமே எனக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேரண்ட்ஸ்டையும் சொல்லியிருந்தேன், தாத்தா பாட்டிகிட்டையும் சொல்லியிருந்தேன், அவங்களுமே இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்டோடு தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருந்தேன். அண்ட் நானாகவே பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் எவ்ரி ஸ்டெப்பையுமே என் சொந்த உழைப்பில் நான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடச்சிச்சு, நல்ல ஹீரோ கிடச்சிருந்தாரு. இப்போ படம் ரெடி, 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் 24 விஜய் சாரோட ஜனநாயகன் படம் வருது, அதனால் சிக்மா தள்ளி போகுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.